ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமக. இந்த திருப்புகழ் வேதாந்தம் இதை பற்றி எடுத்துகிட்டு சொல்லான் இருந்தேன். அதுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதர் ஒர்க்ஸும் வந்தது, கவனத்துக்கு வந்தது. அது என்ன சந்தர்ப்பத்தில் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே அருணகிரிநாதர் எழுதினது. கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, இந்த நூல்களுடைய ரெஃபரன்சஸ் வந்தது. சரி, அதை பற்றி இந்த சன்னிவேஷத்தில் அது வந்தது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திருப்புகழ் வேதாந்தத்துக்குள்ளே நுழையலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி திருப்புகழுடைய ஃபார்மேட்டும் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரி இருக்குன்றதை சொல்லிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸாக இந்த மூணுத்தை பற்றி நான் சொல்லலாம்னு நினச்சேன். இந்த ஜென்ரலாக ஒரு இது என்னென்னா மோர் ரீஃபைண்டாகிட்டே வரும் அப்படின்னு ஒரு இதை நிலத்தை தோணும்போது முதல்ல ஒரு பெட்ரோலுடைய அவுட்டர் லேயர் வரும், அப்புறம் நல்ல பெட்ரோல் வரும், அதுக்கப்புறம் ஃபைனர் பெட்ரோல் வரும். அந்த மாதிரி அருணகிரிநாதர் முதல்ல தோண்டி அப்படி பண்ணும்போது திருப்புகழ் அப்படியே பிரவாகமாக வந்தது. அப்புறம் அவருடைய மொத்த திருவுருவத்தை கால்லேருந்து தலை வரைக்கும் அப்படியே விவரித்து பாமாலையாக போட்டார். இந்த பாமாலை நார்மல் அலங்காரம் மாலைன்னா இதாகிடும், வாடி போயிடும். ஆனால் இந்த பாமாலை எப்போவுமே இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்கும், அப்புறம் வளர்ந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சு அவங்கெல்லாம் பாட ஆரம்பித்தாங்கன்னா அது வளர்ந்துட்டே இருக்கும். அதோடைய ரீச்சே வேறு. அந்த மாதிரி வந்தது தான் கந்தர் அலங்காரம். இந்த வில்லிபுத்தூரோடைய இந்த டிபேட் நடக்கும்போது அதை ஒரு வார்த்தையில் ஆரம்பித்து இன்னொரு வார்த்தையில் முடிகிறது. அந்த முடிகிற வார்த்தையை வச்சு திருப்பி இன்னொரு புதுசாக ஒரு வேர்ஸ் ஆரம்பிக்கிறது. அந்த பாணியில் வந்தது தான் அந்தாதி. அந்தம் மீன்ஸ் எண்டு, ஆதி மீன்ஸ் எண்டு. எது அந்தமாக இருக்கோ அதையே ஆதி எடுக்கிறாரு, எது லாஸ்ட்டாக இருக்கோ அதான். ஸோ ஃபார் திருவாவினன்குடி அப்படின்ற எல்லா வேர்ஸ்லேயும் வரும். ஃபஸ்ட்டு வேர்ஸில் கடைசியில் செப்புமினே அப்படின்றது, செப்புமினேன்னு முடிகிறது. அப்போது கவசம் அப்படின்னு அடுத்தது செப்புமினே முடித்தோடனே கவசம்னு ஆரம்பிக்குது. அப்புறம் சென்னியதேன்னு முடிகிறது. அடுத்த வேர்ஸ் சென்னிய மோகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி ஒரு வேர்ஸோடைய எண்டு இன்னொரு வேர்ஸுக்கு ஸ்டார்டிங்காக அமையுது. அந்த வகையில் பண்ணி தான் அந்த வில்லிபுத்தூராரோடையும் அவர் டிபேட்டில் வின் பண்ணார். அது 54th அந்தாதியில் தான் வில்லிபுத்தூராரால் பதில் சொல்ல முடியல. அதுவும் நம்ம பார்த்தோம் போன வாட்டி. அந்த 54 ஆஃப் இது திதிதாதை அப்படின்னு வரும் அது, அந்த இது. ஸோ இது கந்தர் அனுபூதி, அந்தாதி. அனுபூதின்றது மூணாவதுல அவர் எல்லாம் முருகப்பெருமான் பிரத்யக்ஷமானவனையே அந்த இதில் நிறைய பேருக்கு அந்த பவர் ஒளியை ஏற்றுக்க முடியாதனால அவங்கெல்லாம் பிளைண்ட் ஆனாங்க. ராஜா உட்பட எல்லாருமே அந்த இதானாங்க. அப்போது அவர் இதுலேருந்து பண்ணுறதுக்கு பாரிஜாத மலர் எடுத்துகிட்டு வரணும்னு இவர் கிளி ரூபத்துக்கு போகிறாரு. இவர் போகிறதுக்குள்ளே அவர் கூடு மாறி போகிறதுக்குள்ளே இவருடைய இந்த ஒரிஜினல் இதை எரிச்சிடுறாங்க. அதனால் அவர் திரும்பி வரும்போது கிளியாகவே இருக்கார். அப்புறம் அவர் அதுவாகவே இருந்து அவர் மோட்சம் அடைகிறாரு. ஆனால் அந்த கிளி ரூபத்தில் இருக்கும்போது அவர் சொன்னது அனுபூதி. இந்த அனுபூதி ரொம்ப ஸ்பெஷல். எப்படி அந்த பக்கரை விசித்திரமணி அந்த திருப்புகழில் ஃபஸ்ட்டு ஹாஃப் முருகர் சொல்கிறாரு, அடுத்தது அருணகிரிநாதர் பாடுறாருன்னு சொன்ன மாதிரி இந்த அனுபூதி மொத்தமாகவே அவர் முருகனுடைய தோளில் கிளியாக இருந்து இந்த பாடுறாருன்ட்டு. அப்போது இதோடைய பேக்ரவுண்ட், இதோடைய உள்ள அர்த்தம் என்னென்னா, கிளி நம்ம சொல்கிறதெல்லாத்தையும் அப்படியே சொல்லும். அதுதான் நம்ம பேரட் மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கற்றுக் கொடுக்குறத சொல்லும், ஆனால் மனுஷ வாக்கில் சொல்லும் அது. அப்போது இந்த அந்தாதி முருகரே சொல்லி அருணகிரிநாதர் ரிப்பீட் பண்ணியிருக்கார் அப்படின்றது உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது இது
அனுபூதி ஃபுல்லாகவே முருகருடைய வாக்கியம் அப்படின்றது. ஸோ அதில் அந்த அளவுக்கு அனுபூதி ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் சொன்னேன், திருப்புகழ்ன்றது முதல் லேயர். அதுக்கு மேலே வந்து அலங்காரம், அவரை பற்றி பாதாரவிந்த இது அதோடு சேர்ந்தது இந்த ரைமிங்காக வர்றது வந்து அந்த கிராமட்டிக்கல் இதோடு வர்றது வந்து கந்தர் அந்தாதி. அதுக்கும் மேலே ரொம்ப பெஸ்ட்டு வந்து அந்த அனுபூதி, கந்தர் அனுபூதி. அதனால தான் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த திருப்புகழை தொடும்போது அதில் இருக்கிற வேதாந்த தொடும்போது இந்த அவுட்லையர்ஸ்லாம் இதெல்லாம் தெரிஞ்சது, சில இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. இதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் தெரிஞ்சின்ற அளவுக்கு நான் இதை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் திருப்புகழையோடைய பேக்ரவுண்ட் என்னென்னு அடுத்தது சொல்கிறேன், என்னோடய எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்குன்னு. அப்புறம் திருப்புகழுக்குள்ளே ப்ராப்பராக நுழையலாம். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ.